நாட்டின் சில பகுதிகளில் ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை தென்பட்டுள்ளதால் ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது. கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்ற ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை காணும் மாநாட்டிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வியாபாரம் களை கட்டியுள்ளது. இஸ்லாத்தின் ஐம்பெருங்கடமைகளில் 4வது கடமையான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற முஸ்லிம்கள் நாளைய தினம் ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறார்கள். புனித ரமலான் மாதத்தில் விழித்திருந்து பசித்திருந்து ஒரு மாத காலமாக நோன்பு நோற்ற முஸ்லிம்கள் நாளைய தினம் மன மகிழ்ச்சியுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். நோன்பு பெருநாள் வர்த்தகம் பல பகுதிகளிலும் களை கட்டியுள்ளது. திருகோணமலை, கிண்ணியா, மூதூர், தோப்பூர் மற்றும் கந்தலாய் ஆகிய பகுதிகளில் நோன்பு பெருநாளை முன்னிட்டு முஸ்லிம்கள் நோன்பு பெருநாளுக்கு தேவையான பொருட்கொள்வனவில் ஈடுபட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்திலும் நோன்பு பெருநாள் வியாபாரம் களை கட்டியுள்ளது. நாளைய தினம் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் தமது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஈத் முபாரக்.